அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். இன்று உதயன் பத்திரிகை ஆசிரியர் தலையங்கத்தோடு வந்துள்ளேன். இன்று உதயன் பத்திரிகை ஆசிரியர் தலையங்கத்தில் உள்ளூராட்சி தேர்தலை பற்றி ஆசிரியர் அலசுகின்றார். வாருங்கள். ஆசிரியர் தலையங்கம். தேர்தலுக்கு அவசரப்படும் அரசு. தேர்தலுக்கு அவசரப்படும் அரசு. உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகள் தேர்தல் சட்டம் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவால் சான்றுரைப்படுத்தப்பட்டுள்ளது. ஆகையால் உள்ளூராட்சி தேர்தலை நடத்துவதற்குரிய பணிகளை இனிமேல் தடையின்றி மேற்கொள்ள முடியும். சட்ட சிக்கல்கள் காரணமாக உள்ளூராட்சி தேர்தல் பணிகளை முன்னெடுக்க முடியாதிருந்த தேர்தல்கள் ஆணைக்குழு விரைவில் தேர்தலுக்கான அறிவிப்புகளை விடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் தேர்தல் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தின் இறுதியில் நடக்கும் என்பது ஊகிக்கக்கூடியதாக இருக்கும் நிலையில் தேர்தலை சில வாரங்களாவது பிற்போட வேண்டும் என்கின்றன எதிர்க்கட்சிகள். நடக்கவுள்ள உள்ளூராட்சி தேர்தல் அரசாங்கத்துக்கும் சரி எதிர்க்கட்சிகளுக்கும் சரி முக்கியமான ஒன்றாகவே இருக்கின்றது. எதிர்கால அரசியல் நகர்வுகளுக்கான அத்திவாரத்தை உருவாக்கி கொள்வதற்கு அரசாங்கத்துக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் உள்ளூராட்சி சபைகளை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது அவசியமானது. நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் அமோக வெற்றியீட்டிய தேசிய மக்கள் சக்தி உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள முயற்சிக்கும். அதே போன்று கடந்த தேர்தல்களில் தோல்வியை சந்தித்த பிரதான கட்சிகளும் ஏனைய கட்சிகளும் உள்ளூராட்சி சபைகளை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதன் ஊடாக தங்களின் அரசியல் மீள் எழுச்சியை திட்டமிட முடியும் என்பதாலும் எதிர்பார்க்கப்படும் மாகாண சபை தேர்தல் வெற்றிக்கு உள்ளூராட்சி சபைகளின் பங்களிப்பு அவசியம் என்பதாலும் இந்த தேர்தலில் அதிக கவனம் செலுத்தும். தங்களுக்கு இப்போதுள்ள ஆதரவு அல்லை தணிவதற்குள் உள்ளூராட்சி சபை தேர்தலையும் நடத்தி பெரும்பான்மையான உள்ளூராட்சி சபைகளை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு ஆளுங்கட்சி திட்டமிடுகிறது என்று தெரிகின்றது. அதனாலேயே சூட்டோடு சூட்டாக சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான முட்டுக்கட்டைகளை நீக்கியிருக்கின்றது. ஆனால் ஏப்ரல் மாத இறுதியில் உள்ளூராட்சி தேர்தலை நடத்துவதற்கு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட எதிர்க்கட்சிகள் அதிருப்தி தெரிவிக்கின்றன. இந்த தேர்தலை ஓரிரு வாரங்களாவது பிற்போட வேண்டும் என்று கூறும் எதிர்க்கட்சிகள் அதற்கு காரணமாக தற்போது நடைபெற்று வரும் வரவு செலவு திட்டம் மீதான விவாதங்கள், ஏப்ரல் மாதத்தில் நடக்கவுள்ள சாதாரண பரீட்சை என்பவற்றை சுட்டிக்காட்டுகின்றன. வரவு செலவு திட்டம் மீதான விவாதங்கள் எதிர்வரும் மார்ச் மாதம் 29 வரையில் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் சமகாலத்தில் வேட்புமனு தாக்கல் அறிவிக்கப்பட்டால் வரவு செலவு திட்ட விவாதங்களில் கலந்து கொள்ள முடியாது போகும் என்பது எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு. அதே போன்று சாதாரண தர பரீட்சைக்கு மத்தியில் தேர்தல் பரப்புரைகளை மேற்கொள்ள முடியாது என்பது அவற்றின் மற்றொரு விவாதம். ஆனால் அரசாங்க தரப்பு எதிர்க்கட்சிகளின் இந்த நிலைப்பாடு அரசியல் நோக்கம் கொண்டது என்று விமர்சித்துள்ளது. தற்போதுள்ள சூழ்நிலையில் தேர்தலை எதிர்கொள்ள முடியாத எதிர்க்கட்சிகள் கூறும் நொண்டிச்சாட்டுக்கு இது என்று பிரதமர் உட்பட தற்போதுள்ள சூழ்நிலையில் தேர்தலை எதிர்கொள்ள முடியாது எதிர்க்கட்சிகள் கூறும் நொண்டிச்சாக்கு இது என்று பிரதமர் உட்பட அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் விமர்சிக்கின்றனர். அரசாங்கம் கூறுவது போன்று எதிர்க்கட்சிகளின் இந்த கோரிக்கை அரசியல் நோக்கம் கொண்டு என்று வைத்து கொண்டாலும் அவர்கள் கூறும் காரணங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இருக்கின்றன. காரணங்களை ஆய்ந்தறிந்து தேர்தல் திகதியை தீர்மானித்து தேர்தல் ஓரிரு வாரங்கள் தள்ளி வைக்கப்படுவதால் பாதகங்கள் ஏதும் நேர்ந்துவிடப் போவதில்லை. எதிர்க்கட்சிகளின் அனைத்து கோரிக்கைகளையும் அரசியல் கண்ணோட்டத்தோடு பார்த்து ஒதுக்கிவிடாது அந்த கோரிக்கைகளில் உள்ள நியாயத்தை புரிந்து கொண்டு செயற்படுவதே சிறப்பானது. உள்ளூராட்சி தேர்தல் விடயத்திலும் அரசாங்கமும் தேர்தல் ஆணைக்குழுவும் எவரையும் பாதிக்காத வண்ணம் தீர்மானங்களை எடுப்பதே நல்லது. நன்றி. உதயன்.